பாவக்காய் ஐஸ்கிரீம்லாம் நான் ஒரு குழந்தை வாங்கி சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி முருங்கைக்கீரை ஐஸ்கிரீமும் அதே மாதிரி தான் குழந்தைகள் அக்செப்ட் பண்ணுறாங்க. இது நீம் ஐஸ்கிரீம்னா வேப்பில் வந்து கசக்கும், இது எப்படி ஐஸ்கிரீமில் இவங்க பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறக்காகவே நிறைய பேர் வந்தாங்க. +50 வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆரம்ப கட்டத்தில் நான் வெறும் 5000 ரூபாய் முதலீட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கிறேன். அஜினமோட்டோஸோ கலர்ஸோ இல்லை ஃப்ளேவர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் கிடைக்கிறது மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸுமே ஐஸ்கிரீம் கிடையாது. எல்லாமே ஃப்ரோசன் டெசர்ட். அவங்களோட பேக்கிங்கில் நீங்கள் பார்க்கும்போது இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா எடிபிள் ஆயில் இல்லைன்னா கெர்ன் ஆயில் பாம் ஆயில் இப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கும். பட் அது நம்ம தவிர்க்கணும், நம்ம அது இல்லாமல் நம்ம பண்ணணுங்கிறக்காக ஃப்ரெஷ்ஷான பழங்கள், ஃப்ரெஷ்ஷான காய்கறி, ஃப்ரெஷ்ஷான கீரையில் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொண்டு போக ஆரம்பித்தோம். இந்த டஃப்பான காம்படிஷனில் உங்கள் நேச்சுரல் ஐஸ்கிரீம்ங்கிறது வந்து நீங்கள் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்க? கலர்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க? ஃப்ரூட்டோட கலர்ஸையே நாங்கள் வச்சு நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் வந்து பிங்க் ட்ராகன் வந்து நேச்சுரல் கலர், நல்ல பளிச்சுன்னு ஒரு பிங்க் கலர் கிடைக்கும். மாதுளம்பழம் எடுத்திங்கன்னா லைட் பேல் பிங்க். அது போக நவாப்பழ கலர் பார்த்திங்கன்னா கத்திரிப்பூ கலரில் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து கிடைக்கிற பழங்கள் வச்சு நம்ம பண்ணும்போது இயர் ஃபுல்லாக ஒரே டேஸ்ட்லேயும் ஒரே கலர்லேயும் நம்மளால் கொடுக்கவே முடியாது. அதே மாதிரி சுகர் லெவல் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹை கண்டென்ட் இருக்கும் வெளியில் அதர் பிராண்ட்ஸில். இதே நம்மளது வந்து நார்மலாக பழத்தோட ஸ்வீட்னஸ் எவ்வளோ இருக்குமோ அதுதான் இருக்கும். நீங்கள் பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த ஐஸ்கிரீமை ஃபீல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அக்கா வணக்கம். வணக்கம். சில் அண்ட் ஹீல் அப்படிங்கிற பிராண்டில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழில் முனைவராக இருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி ஆரம்பிச்சது? இது ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 2018 ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறது நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா சரி ஐஸ்கிரீம்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ப்ராடக்ட் இதுதான், பெரியவங்க அதிகமாக சாப்பிட முடியாத ப்ராடக்ட் இதுதான் அப்படிங்கிறது தோணுச்சு. அப்போ இதை நம்ம ஏதாவது கொண்டு வரணும் அப்படிங்கும்போது தான் இந்த வேர்ஷனாக நம்ம கொண்டு போகலான்னு ஆரம்பித்தது. 2018 ஃப்ரூட் ஐஸ்கிரீம்ங்கிற பிராண்டில் தேனியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டை பற்றின ஒரு உமனாக ஆஸ் அ ஹோம் மேக்கராக நீங்கள் எந்ததெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக கற்றுக்க முடிஞ்சுது? எந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து ரொம்ப ஆழமாக பார்க்க ஆரம்பிச்சிங்க? இப்போது நான் ஒர்க் பண்ண இண்டஸ்ட்ரி 11 இயர்ஸ் நான் சொன்னது வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஓகே. அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல்ஸாக இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டில் என்ன எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருந்துச்சு. ஏன்னா சாதாரணமாக ஜிஆர்இலேருந்து மேனேஜர் போஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டிங் ஆகட்டும், கலெக்ஷன் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே A to Z எல்லாத்துலேயுமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபுட்டுங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ நாள் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் பார்க்குறதுக்கு உண்டான சான்ஸ் கிடச்சிது. நம்ம அதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கமாக இருந்துச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்ரிங் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எல்லோரும் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணாமல் அஜினமோட்டோஸோ கலர்ஸோ இல்லை ஃப்ளேவர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் கிடைக்கிறது மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸுமே ஐஸ்கிரீம் கிடையாது. எல்லாமே ஃப்ரோசன் டெசர்ட்ஸ். நீங்கள் அவங்களோட பேக்கிங்கில் நீங்கள் பார்க்கும்போது இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா எடிபிள் ஆயில் இல்லைன்னா கெர்ன் ஆயில் பாம் ஆயில் இப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கும். அது ஆட் ஆயிருந்தாலே அது வந்து ஃப்ரோசன் டெசர்ட். அது கம்ப்ளீட்டாக ஐஸ்கிரீமே கிடையாது. கம்ப்ளீட்டாக மில்க் அண்ட் மில்க் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது மட்டும்தான் ஐஸ்கிரீம். அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளார கிடைக்கிற ஐஸ்கிரீம் என்னென்ன கிடைக்கிது, என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்கங்கிறது பார்த்தோம். அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் தயாரிக்க முடியுமாங்கிறது பார்த்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பழங்களை நம்ம தயாரிக்கிறோம். பட் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸும் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அது நம்ம தவிர்க்கணும், நம்ம அது இல்லாமல் நம்ம பண்ணணுங்கிறக்காக ஃப்ரெஷ்ஷான பழங்கள், ஃப்ரெஷ்ஷான காய்கறி, ஃப்ரெஷ்ஷான கீரையில் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொண்டு போக ஆரம்பித்தோம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி சுகர் லெவல் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹை கண்டென்ட் இருக்கும் வெளியில் அதர் பிராண்ட்ஸில். இதே நம்மளது வந்து நார்மலாக ஒரு பழத்தோட ஸ்வீட்னஸ் எவ்வளோ இருக்குமோ அதுதான் இருக்கும். நீங்கள் பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த ஐஸ்கிரீமை ஃபீல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீம் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கீங்க, பாவக்காய் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஃப்ரூட்ஸுங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம ஃப்ரூட் ஐஸ்கிரீம்ங்கிறது கேள்விப்பட்டிருப்போம்.
வெஜிடபிளையும் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி வந்து மக்களுக்கு அது அக்செப்டன்ஸ் கிடச்சிது? நீமோ ஆலோவேராவோ நம்ம பண்ணும்போது நாங்கள் யோசனை பண்ணது, நாங்கள் அந்த காலத்துலேயே நான் வளர்ந்த முறையில் வந்து மந்த்லி ஒன்ஸ் உருண்டை கொடுப்பாங்க, வேப்பிலை உருண்டை. அது எதுக்குன்னு கேட்டால் வயிறு க்ளீன் ஆகிறதுக்காக. அந்த கசப்பு தன்மை நம்ம எடுக்கணும், இன்டேக் எடுக்கணும். அது யாருமே இந்த காலத்தில் எடுக்கிறதில்ல, ஈவன் ஏன் பசங்களே எடுக்கிறதில்ல. அப்போ நம்ம இது வேப்பிலை ஐஸ்கிரீமாக கொடுக்கும்போது தே வில் டேக். அப்படிங்கும்போது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறதுக்காக தான் நான் பண்ணினது. முழுக்க என் பொண்ணுக்காக தான் நான் வந்து இது பண்ணினது. ஏன்னா என் பொண்ணு ஃப்ரூட் சாப்பிட மாட்டா, வெஜிடபிள் சாப்பிட மாட்டா, கீரை சுத்தமாக தொடவே மாட்டா. அப்போ அவங்களெல்லாம் நம்ம நான் ஃபேஸ் பண்ணினதை எஸ் அ மதராக நான் வந்து ஃபீல் பண்ணினதை, நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை இது வந்து ஒரு சொல்யூஷனாக கொடுக்குங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். அது 100% ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ இதே ப்ராப்ளமை எல்லா அம்மாக்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் இது நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா வெரைட்டிஸுமே நம்மளால் கொண்டு வர முடியும், அதோட சத்துக்களோடு நம்ம கொண்டு வர முடியுங்கிறத நாங்கள் ப்ரூவன் பண்ணோம். பாவக்காய் ஐஸ்கிரீம்லாம் நான் ஒரு குழந்தை வாங்கி சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பெரியவங்க சாப்பிடுவாங்க, வயசானவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோட கசப்பு தன்மை நன்மைகளுமே நிறைய பேருக்கு தெரியும், அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை வாங்கி சாப்பிடுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி முருங்கைக்கீரை ஐஸ்கிரீமும் அதே மாதிரி தான் குழந்தைகள் அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கலர்ஸில் தான் வந்து ஈர்ப்பு, கண் வழியாக அவங்களுக்கு கலர்ஸில் தான் தெரியுது. இது வந்து அது கலர்ஸுங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்ட்ராபெரி, இது சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இது நம்ம க்ரீன் கலரில் தான் நான் கொடுத்தேன். நீம் ஐஸ்கிரீம் வந்து வேறு லெவல். எப்படின்னு கேட்டால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது எப்படி இருக்கும், அதை க்யூரியாசிட்டியே க்ரியேட் பண்ணுச்சு பீப்புளை. இது நீம் ஐஸ்கிரீம்னா வேப்பில் வந்து கசக்கும், இது எப்படி ஐஸ்கிரீமில் இவங்க பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறக்காகவே நிறைய பேர் வந்தாங்க. எனக்கு அதனால் அது சேல்ஸ் பாதிக்கலை. பீப்புள் வாங்கி சாப்பிடும்போது நான் அதை பார்த்து நான் ரசித்தேன். கலர்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க, ஸ்வீட்னருக்கு என்ன பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது கலர்ஸ்ன்னு வரும்போது கலர்ஸ் நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். ஃப்ரூட்டோட கலர்ஸையே நாங்கள் வச்சு நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் வந்து பிங்க் ட்ராகன் வந்து நேச்சுரல் கலர், நல்ல பளிச்சுன்னு ஒரு பிங்க் கலர் கிடைக்கும். மில்கோட ஜாயின் பண்ணும்போது பேல் கலர்ஸ் எல்லாமே ஒயிட்டாகவே மாறிடும், சிலது வந்து எல்லோயிஷ் ஷேடில் கிடைக்கும். இப்போ அத்திப்பழம் எடுத்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் வரும், ஷேட் வரும். சப்போட்டாவும் டார்க் ப்ரௌன் கலரில் ஷேட் வரும். இது எல்லாமே நேச்சுரல் ஃப்ரூட்ஸோட கலர்லேயே நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மாதுளம்பழம் எடுத்திங்கன்னா லைட் பேல் பிங்க். ஏன்னா பழத்தோட இப்போ நேச்சராக கிடைக்கிறதே வந்து பழத்தோட கலர்ஸே கம்மியாக தான் கிடைக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மண்ணோட தன்மை கம்மியான காட்டிக்கு விளையிற பொருட்களோட மதிப்புமே கம்மியாகுது, கலர்ஸுமே கம்மியாகுது, டேஸ்ட்டுமே கம்மியாக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வந்து கிடைக்கிற பழங்கள் வச்சு நம்ம பண்ணும்போது இயர் ஃபுல்லாக ஒரே டேஸ்ட்லேயும் ஒரே கலர்லேயும் நம்மளால கொடுக்கவே முடியாது. அது 100% அது சேஞ்ச் ஆகுங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இயற்கையான விளைஞ்ச பழத்துலேருந்து நம்ம என்ன கொடுக்க முடியுதோ அதுலேருந்து தான் நம்ம ஐஸ்கிரீமை தயாரிக்கிறோம். இப்போ இயர் ஃபுல்லாக என்னால் ஒரே கலர்லேயும் ஒரே டெக்ஸ்சர்லேயும் ஒரே டேஸ்ட்லேயும் நம்ம கொடுக்குறோன்னா 100% அது வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி தான் மட்டும்தான் அது முடியும். அதனால் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். டெக்ஸ்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மில்க் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது பட்டரோ மில்க் பவுடர்ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட டெக்ஸ்சர் நார்மலாகவே ரொம்ப நல்லாவே வரும். நீங்கள் உங்களுக்கு நான் கடைசியில் எடுத்து காமிக்கிறேன், அது டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. அதனால் டெக்ஸ்சருமே நல்லாயிருக்கும். ஃப்ளேவர்ஸ் நாங்கள் ஆட் பண்ணுறதே கிடையாது. ஃப்ரூட்னால ஃப்ரூட் ஆட் பண்ணுறோம், ஃப்ரூட்டோட டேஸ்ட் வர வரைக்கும் நம்ம பல்ப் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெஜிடபிள்னாலும் சரி கீரைனாலும் சரி அதெல்லாமே ப்ராசஸ் பண்ணி நம்ம போடும்போது அதோட டேஸ்ட்டில் வந்துடுது. ஸ்வீட்னர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறோம், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஏன்னு கேட்டால் இப்போ நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ ஆட் பண்ணும்போது ஃப்ரூட்டோட டேஸ்ட்டோ இல்லை வெஜிடபிளோட டேஸ்ட்டோ வெளியில் வர்றதில்லை. அப்போ நம்ம நாட்டு சர்க்கரை போட்டோம்னா நாட்டு சர்க்கரை டாமினேட் பண்ணுது. அப்போ அந்த டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கலரும் தெரியாது. அப்போ அந்த பழத்தோட டேஸ்ட்டே தெரியாத போது அந்த ஐஸ்கிரீமே டோட்டலாக வேஸ்ட் ஆயிடும். அதனால் நாங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறோம், மைல்டாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நாட்டு சர்க்கரையில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், ஃப்ரூட் ஆட் பண்ணுறோம்னா வெறும் வாழைப்பழம் மட்டும்தான் அது டேஸ்ட் வெளியில் தனியாக தள்ளும். அப்போ பழத்தோட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்தும் போது அது பஞ்சாமிர்த ஐஸ்கிரீம் வந்து ஹிட்டு. ஏன்னா அது பஞ்சாமிர்தம் வந்து நாட்டு சர்க்கரையில் நம்ம போடுவோம், நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணும்போது அதோட தனித்துவமாக பழத்தோட டேஸ்ட்டும் தெரியும், நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட்டும் தெரியும். இதே நம்ம பலாப்பழத்தோடையோ இல்லை மேங்கோவோடையோ இல்லை கொய்யாப்பழத்தோடையோ நம்ம ஜாயின் பண்ணும்போது நாட்டு சர்க்கரை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருது. அதனால் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறோம். சிலதில் வந்து நாட்டு சர்க்கரை கருப்பட்டி பனங்கற்கண்டுன்னு ஸ்வீட்னர் மாற்றி கொடுக்குறோம். ஈவன் தோ நாங்கள் மில்க்லேயுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். நார்மல் ஃபுல் க்ரீம் மில்க்லேயும் பண்ணுவோம், A2 மில்க்லேயும் பண்ணுவோம், எருமைப்பால்லையும் பண்ணி கொடுப்போம். சில்ட்ரன்ஸுக்கு நீங்கள் உங்கள் ஐஸ்கிரீமை இந்த மாதிரி இவ்வளோ கான்செப்ட் எடுத்துகிட்டு போகும்போது
ஸோ இந்த கலர் இல்லை, இந்த டெக்ஸ்சர் இல்லைங்கிறப்போ அவங்க எப்படி நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போது நாட்டு சக்கரை எடுத்திங்கன்னா பேல் ப்ரௌன் கலரில் ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஓகே. கருப்பட்டியில் போடும்போது டார்க் ப்ரௌன் கலரில் வரும். அது பாரம்பரிய அரிசியோடு சேர்த்தும் போது இன்னும் எச்சா டார்க்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிங்க் கலர் ஷேட் கொடுக்கும். ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா லைட்டு இந்த ஸ்ட்ராபெரி டெக்ஸ்சர் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி கலர்ஸில் கிடைக்கும். இப்போ என் பொண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 வெரைட்டி வச்சுருந்திங்கன்னா அந்த டார்க் ப்ரௌன் கலர் தான் சூஸ் பண்ணுவாள். இல்லை அதுலேயே டார்க் ப்ரௌன் இல்லை, எது லைட் ப்ரௌன். ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் சாக்லேட். ஸ்ட்ராபெரி அதிகமாக விரும்பி சாப்பிட்ற குழந்தைகள் வந்து பிங்க்கு தேடுவாங்க. அப்போ பிங்க்குங்கும் போது நாங்கள் ரெட் கோவா கொடுப்போம். சிகப்பு கொய்யால் நாங்கள் ஐஸ்கிரீம் பண்ணும்போது அது பேல் பிங்க் கலரில் கிடைக்கும். கொஞ்சம் டார்க் பிங்க்குங்கும் போது உங்களுக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட் கிடைக்கும். இது அது போக நவாப்பழ கலர் பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலரில் கிடைக்கும். அப்போ இந்த கலர்ஸ் வச்சு தான் நாங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோனில் ஏதாவது நீங்கள் இன்னோவேஷன் பண்ணியிருக்கீங்களா? அதில் ஏதாவது ஹெல்த்தி சாய்ஸ் பண்ண முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து இப்போ கோனே வந்து மைதாவில் தான் தயாரிக்கப்படுது. அப்போ அது பண்ணாமல் இருக்கணுங்கிறக்காக அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் பிராண்டை வந்து மார்க்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா மண் பானையில் ஐஸ்கிரீம். ஓகே. ஸோ இதனால் காஸ்ட் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லையாங்க? ஏன்னா எல்லாமே காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி மக்களுக்கு மூவ் பண்ண பார்ப்பாங்க. இல்லை, காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண் பானையோட காஸ்ட்டு ₹7 வருதுங்க. அதுக்குண்டான பாக்ஸிங் காஸ்ட் வந்து ஏன்னா இண்டிவிஜுவல் பாக்ஸிங் போகும்போது தான் அது டேமேஜ் ஆகாமல் ஒருத்தவங்களோட கைக்கு போய் சேரும். அப்போ அந்த பாக்ஸோட காஸ்ட் நியர்லி ₹8. டோட்டலி காஸ்ட் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ₹20 பேக்கேஜிங் மட்டுமே போகுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இது மக்கள்கிட்ட போகணுங்கிறதுக்காகவே ஃபஸ்ட்டு நாங்கள் 125 ml போட்டிருந்தோம். அது காஸ்ட் 99 அப்படிங்கும்போது பீப்புள்கிட்ட மூவ் ஆச்சு, சேல் ஆகிடுச்சு. ஒன் மந்த்லேயே நியர்லி 500 pots சேல் ஆச்சு. இன்னும் எல்லா தட்டு மக்கள்கிட்டையுமே போகணும். இப்போ ₹100 யோசிக்காமல் வாங்குகிற பீப்புள் இன்னொரு கேட்டகிரி. ₹100 அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் போகிற கேட்டகிரி ஆஃப் பீப்புளையும் நம்ம கவர் பண்ணுங்கிறதுக்காக 80 ml பண்ணோம். அது எம்ஆர்பி வந்து 65 அப்படிங்கும்போது தே ஆர் ரெடி டு பை. அப்போ பாஸ்ட் 1 monthல பார்த்திங்கன்னா நியர்லி 1000 pots வந்து வெளியில் போயிருக்கு. ஐஸ் ராஜா பிராண்டை வந்து முழுக்க உருவாக்குனது EDI பெரியகுளம் வசந்தன் சார் தான். ஐஸ் ராஜா வந்து லோகோ, ட்ரேட்மார்க்கு, லைசன்சிங்கு. ஏன்னா லைசன்ஸ் வந்து நார்மல் ஜென்ரல் லைசன்ஸ் தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு அதான் சொன்னேன், எதுவுமே தெரியாது. அப்போ இது எல்லாமே A to Z எல்லாமே அவரோட சப்போர்ட் தான். அவரோட சப்போர்ட்டில் தான் அந்த 2 வருஷங்கும்போது மார்க்கெட்டுக்குள்ளார எங்கே ஸ்டால்ஸ் போட்டாலுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போது ஐஸ் ராஜா வந்து சில் அண்ட் ஹீல் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணீங்க? இப்போ ஐஸ் ராஜா வந்து 4 liter பேக் மட்டும்தான். வேறு சைஸஸே நாங்கள் பண்ண முடியல. ஏன்னா நம்ம போகணுன்னா பிளாஸ்டிக், எகெயின் பிளாஸ்டிக். எனக்கு அந்த பிளாஸ்டிக்குங்கிறதே வேண்டாம். ஏன்னா நார்மலாக வெளியில் ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கினாலோ இல்லை வேறு ஏதாவது வாங்கினாலோ பிளாஸ்டிக்குங்கிறது வீட்டுக்குள்ளே அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது பிளாஸ்டிக்குங்கிறதே வேண்டாம், அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். வேறு சோர்ஸ் வேறு எதுவுமே கிடைக்கல. வேறு பேக்கேஜிங் ஐஸ்கிரீமுக்குங்கிறது கிடைக்கல. ஏன்னா சென்சிட்டிவான ப்ராடக்ட், டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், அதோட ப்ராடக்டோட இது மிங்கிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போ பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா 4 liter காட்டன் பாக்ஸ் மட்டும்தான். அப்போ இது வந்து இந்த பிராண்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் க்ரோ ஆகிடுச்சு. சரி, இது ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும், இது என் பையன் கையில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ பெருந்துறையில் கல்யாணம் ஒரு ஈவெண்ட் நடத்தினோம். அங்கே 3000 பேர் ஈவெண்ட்டு. அந்த கஸ்டமர் இங்கே வந்து கல்யாண பொண்ணோடவே இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பலாப்பழம் நல்லாயிருக்கு, கலர்ஸே ஆட் பண்ணாமல் நீங்கள் பழத்துலேயே நீங்கள் எனக்கு ஆட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பஞ்சாமிர்த ஐஸ்கிரீம் தான், அத்திப்பழ ஐஸ்கிரீம், இது 3 தான் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தது. 2 நேரத்துக்கு சர்வ் பண்ணோம். அந்த 2 நேரத்தில் அந்த ஈவினிங் டைம் கொடுக்கும்போது அந்த பலாப்பழ ஐஸ்கிரீம் வந்து ஜனங்களுக்கு சர்வ் பண்ணும்போது பார்க்கும்போது வெள்ளை கலராக தெரிஞ்சிருக்குது. ஓகே, எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க இது வந்து அந்த கலர் தான் கிடச்சிது. அப்போ டேஸ்ட் வந்து வேற மாதிரி தெரியுது. வெண்ணிலா மாதிரியே இல்லையேங்க. ஏன்னா எல்லாத்தோட மைண்ட் செட்டும் வெள்ளை கலர்னா வெண்ணிலா, ஒரு பிங்க் கலர்னா ஸ்ட்ராபெரி, அப்படி மைண்ட் செட் ஆனவங்ககிட்ட வந்து நம்ம கொண்டு போய் அதை சேர்த்தும் போது கொடுக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏங்க இது வெண்ணிலா மாதிரியே இல்லை, இது வேறு ஏதோ டேஸ்ட் தெரியுது, பழத்தோட டேஸ்ட் தெரியுதுன்ட்டு வந்தாங்க. ரிட்டன் வந்து கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது நான் சொன்னேன் இது பழத்தில் பண்ண ஐஸ்கிரீம்ங்க, பலாப்பழ ஐஸ்கிரீம் சொல்லும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்கி சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த வெட்டிங் ஈவெண்ட் அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த காஸ்ட்டுக்கு வந்து பண்ணணுமா அப்படிங்கிறது யோசனை பண்ணியிருக்கலாம், இல்லை கம்மியான பட்ஜெட்டில் பண்ணலாம். ஏன்னா வெளியில் மார்க்கெட்டில் கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்குது. இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீமே எடுத்திங்கன்னா குவான்டிட்டி 4 liter பேக்கே வந்து ₹380, ₹350, ஈவன் ₹250 கூட கிடைக்குது 4 liters. ஆனால் எங்களோட 4 liters பார்த்திங்கன்னா 500, 550 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட்டே ஆகுது. அப்போ இந்த மில்க் பேஸ்ட் கான்செப்ட்டுங்க போகும்போது
அந்த லோக்கல் அந்த நார்மல் பிராண்ட்ஸே அந்த ப்ரைஸிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வரும்போது 1300 1400 பண்ணுறாங்க. ஓகே. நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை கம்மி பண்ணி கொடுக்குறோம். இப்போ இளநீ ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிராண்டில் 1300 அதே எங்ககிட்ட வந்து 1050. ஓகே. வித் சர்விங்கோட பண்ணுறோம். ஓ. அப்போ நான் எங்ககிட்ட வந்து பீப்புள் அப்போ வித்தியாசமான ஐஸ்கிரீம் நம்மக்கிட்ட டேஸ்ட் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வர்றாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாலில் வந்து ஒரு கஸ்டமர் துளசி ஐஸ்கிரீமும் வரகு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. இது ஒன்றும் எங்கே சாப்பிட்டாங்கன்னு எனக்கே தெரில. அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து இதுதான் வேணும்னு சொல்லி கேட்ரிங்காரங்க கேட்கும்போது கேட்ரிங்காரங்க ஆப்வியஸ்லி எங்ககிட்ட தான் வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வெளியில் எங்கேயும் துளசி ஐஸ்கிரீமோ இல்லை வரகுல ஐஸ்கிரீமோ யாருமே பண்ணுறது இல்லை. அப்போ எங்ககிட்ட வரும்போது நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பி. அப்போ இதனால நம்ம கஸ்டமர் கைக்கு போனோம்னா கஸ்டமருக்கு வந்து நம்மளோட ப்ராடக்டோட நிலைமை என்னங்கிறது புரியும். நம்மளோட லெவல் வேறு மாதிரி போகும். ஈவெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் வந்து இந்த பிராண்டில் மண்பானையில் ஐஸ்கிரீம் கொடுக்க ஆரம்பித்தோம். நிறைய பெண்களுக்கு வந்து பயம் இருக்கும், எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது, வீட்டில் சப்போர்ட் கிடையாது, நான் ஒரு சிங்கிள் உமனாக இருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபினான்ஷியலாக கிடையாது, இது நான் வெளியே போனால் சமூக அழுத்தங்கள் நிறையா இருக்குது, குடும்ப பின்னணி அழுத்தங்கள் நிறையா இருக்குது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க. ஸோ இப்படி வீட்டிலேருந்தே தொடங்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன், அதை வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சொல்லுங்கக்கா. இப்போ ஒரே நேரத்தில் 4 பிராண்டை என்னால் ரன் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பெரிய ரீசன் இதுக்கு மேலே என்ன வேணும். அந்த டைமில் எனக்கு பேக் போனாக இருந்தாங்களே தவிர ஃபினான்ஷியலாக யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது. ஃபினான்ஷியலாக கிடையாது. என் பையனும் என் ஹஸ்பண்டும் பேக் போனாக இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் பண்ண முடிஞ்சுது. இருந்தாலுமே சில நேரத்தில் நான் வந்து நம்மளை நம்பி நம்ம ஓடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன் பார்த்தீங்களா, அது ஏஜ் தாண்டிடுச்சு. நான் வந்து 35 வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. 35 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போதே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? வெறும் 5000 ₹5000. சாதாரணமாக அந்த கேக்குக்கு பண்ணுற அந்த ஹேண்ட் பிளெண்டர்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஐஸ்கிரீம்ங்கிறதே நான் தயாரிக்கவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 21 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சரி இதுக்குன்னு ஒரு மிஷின்ங்கிறது அடிக்கிற மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறக்காக வாங்குகிறோம். அது வரைக்கும் ஹேண்ட் பிளெண்டர்ஸ் மட்டுமே தான். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு பிக்கெஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் கையில் வாங்கின அமௌண்ட் எவ்வளோங்க? அமௌண்ட் வாங்கினது ₹10,000. ₹10,000. இப்போ நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோலாம் வாங்குறீங்க? ஒரு மாதம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 3 லட்சம் வரைக்கும் மாதம் போயிட்டுருக்கு. ஓகே. எவ்வளோ வெரைட்டி கிரியேட் பண்ணியிருக்கீங்க? 250+ இருக்கிறோம். என்னோட டார்கெட் 365. 365னா 365 டேஸ்க்கு ஒரு வெரைட்டிங்கிற கான்செப்டில் கொண்டு போனது. ஆனால் இப்போ 250+ நிற்கிறோம். இன்னும் மெனு கார்ட்லேயே இன்னும் சில இதெல்லாம் ஆட் பண்ணாமல் அப்படியே ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்லேயே நிற்கிது. சில இதெல்லாம் ஆட் ஆகிடுச்சுன்னா அப்படியே பின்னாடி சேர்த்துருவோம். ஈவன் இப்போ நம்ம வாழை திருவிழா நம்ம ஈஷாவில் மண்காப்பம் முன்னே நடந்ததில் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் ஐஸ்கிரீம் பண்ணோம். இலையில் ஏன்னா வாழை இலைங்கும்போது அது மருந்து தெளிச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்காமல் ஆர்கானிக்காக விளைவிக்கிற விவசாயிகிட்ட இருந்து நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணோம். அப்போ வாங்கி அந்த வாழைப்பழமும் வாங்கியிருந்தோம். வாழைப்பழத்தில் பண்ணும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. வாழை இலையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன். அப்போ 250+ 365 நெருங்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஹோப் வந்துருச்சு எனக்கு. ஓடிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நினச்சோம்னா நம்மளோட ஃப்ரீ டைம்ங்கிறது அவங்க குழந்தைகளாகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் வெளியில் போனதுக்கப்புறமா நம்மளுக்குன்னு ஒரு டைம் நம்ம ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு உண்டான டைம்னு இருக்கும். அந்த டைமை ஷெட்யூல் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். இப்போ என்னால் ஃபுட்டில் கொண்டு வர முடிஞ்சதுன்னா இன்னொருத்தருக்குனால மசாலா பொடி தயாரிக்க முடியும், இன்னொருத்தருனால ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி நம்மளோட தனித்துவம் என்னவோ, இப்போ ஒவ்வொருத்தர் கிராஃப்ட் ஒர்க் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஒரு மனசுக்குன்னு ஒன்று பிடிக்கும், அது ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும் பார்த்தீங்களா. அந்த வந்து நம்ம கையில் எடுத்தோம்னா நம்ம வின் பண்ணலாம். அந்த டைம் ஷெட்யூல் தான் நம்ம போட்டு நம்ம ஒர்க் பண்ணோம்னா 100% நம்மளால் ஜெயிக்க முடியும். ஒரு பிஸ்னஸை வீட்டிலேருந்தே நம்மளால் கொண்டு வர முடியும். இதே மாதிரி கவர்மெண்ட்லேயுமே குடிசை தொழில் கொடுக்குறாங்களே. வீட்டிலேருந்து நம்ம சின்ன இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கே குடிசை தொழில் உண்டான லைசன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என் குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தது தான். இப்போ நான் பிறக்கும்போது பெண் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டு என் தாத்தா பாட்டிகிட்ட தான் நான் எடுத்து வளர்க்கப்பட்டேன்.
அவங்க வளர்த்துனதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பொண்ணால என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறனால, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இது எப்படி சாதிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காகவே இப்போ வரைக்குமே அவங்க ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நான் சாதிப்பேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில்லன் ஹீல்ங்கிற ஒரு பிராண்டை ஆரம்பித்து, இதில் நியர்லி ஒரு 250+ வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆரம்ப கட்டத்தில் நான் வெறும் ரூ. 5000 முதலீட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ரூ. 3,00,000 வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பிராண்டை என் பையனுக்காக அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணுங்கிறக்காக நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். என்னால் இது முடியும் அப்படிங்கிறனால உருவாக்கி கொடுத்துருக்கேன். ஆஸ் அ சிங்கிள் மதராக இன்றைக்கி 2 குழந்தைகளும் கூட இருந்துக்கிட்டு என்னால் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி ஒரு ரூ. 5,000 முதலீட்டில் ஆரம்பித்த தொழில் இன்றைக்கி ரூ. 3,00,000 டர்ன் ஓவரோட நான் இன்றைக்கி போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கே அது பெருமையாக இருக்குது. இப்போ அது போக நம்மளால் முடியுமா, சாதிக்க முடியுமா, நம்மளாலே முன்னேற முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிற பெண்கள் என்னோட ஸ்டோரியவை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இன்னும் ஃபோர்ஸாக மேலே வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக வெளியில் வாங்க.